சொர்க்கம் இருக்கிறதுன்னு ஆண்களுக்கு சொன்னாங்க, பெண்களுக்கு கணவரின் பொருத்தத்தில் சொர்க்கம் இருக்கிறதுன்னு இருக்காங்க. அப்போ ஆணையும் பெண்ணையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமமாக தான் காட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட சொர்க்கம் நம்ம போகிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இங்கே இருக்கிற அந்த தாயவும் நம்ம திருப்திப்படுத்தணும், கணவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய பெண்களாக இருக்கணும், தாய் தந்தையை திருப்திப்படுத்தக்கூடிய ஆண்கள் இருக்கணுங்கிறத இந்த ஒரு விஷயத்துலையுமே பார்க்கலாம். நம்ம மரணித்ததுக்கு பிறகு அல்லாஹு தாலா கபருங்கிற ஒரு மனுஷில் வச்சுருக்கான். நம்ம உலகத்தில் வாழும்போது சில மனுஷில்களை கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சக்கராத்து நேரம்ங்கிறது ஒரு பெரிய மனுஷில், உலகத்துடைய முடிவு வரக்கூடிய மனுஷில் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து நமக்கு ஆரம்பிக்கிற மனுஷில் கபருங்கிற மனுஷில். அதில் இருந்து நம்ம அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு உள்ளதை அமலாக, நன்மைகளாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களாக, ரசூலுக்கு பிடித்தமான வார்த்தைகளாக, சுன்னத்தின்படி நம்ம ஃபர்லின்படி நம்ம வாழ்ந்து இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த கபரு நம்மளுக்கு சொர்க்கம்தான். சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக அல்லாஹ் தஆலாக்கு தருவான். சொர்க்கத்தின் சுகந்த காற்ற கபருக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புவான். ஏன்னா உலகத்தில் நம்ம இவ்வளவு பாவங்கள் செஞ்சோம், இவ்வளவு அல்லாஹ்வுடைய சொல்ல மீறி வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சுபுடைய நேரத்தில் முசிராங்கிற சொர்க்கத்தின் காற்றை உலகத்துக்கு வீச வச்சு தான் சுபுடைய நேரத்தையே கொண்டு வர்றான். இப்போ பாவம் செய்கிறவங்களுக்கு தண்டனைன்னு நினச்சானா அந்த காற்றை வீச வைப்பானா? அந்த காற்றின் மூலமாக நமக்கெல்லாம் ஆஃபியத்தை கொடுக்க வைப்பானா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. அப்போ அப்படிப்பட்ட ரப்பு நம்மளுக்கு நம்ம எல்லா அமல்களையும் முடித்து நம்ம வரும்போது சொர்க்கத்தில் நம்மளுக்கு 7 இன்பங்களை ரெடி பண்ணி வச்சுருக்கானா. அந்த 7 இன்பங்கள் என்ன அப்படின்டா, அதாவது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அல்லாஹ்ட்ட அல்லாஹ் படைத்த படைப்பிலேயே மிக படிப்பினைக்குரிய படைப்புன்னு சில படைப்பை அல்லாஹ் படைச்சிருக்கான், நம்மளுக்கு தந்திருக்கான். அதாவது ஒட்டகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணணும், இப்படி ஒரு அது படைப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அல்லாஹ் குரான்லேயே சொல்லியிருக்கான், ஒட்டகத்தை பார்க்க படிப்பினை பெறவில்லையா நீங்கன்னு கேட்குறான். நம்மளை பார்த்து கேட்குறான், ஒட்டகத்தில் என்ன படிப்பினை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த ஒட்டகம் அதோடைய வாய் அமைப்பு, அதோடைய தோல் அமைப்பு, அதோடைய கண் அமைப்பு, அதை கொஞ்ச நேரம் கவனித்து பார்த்தோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு தோற மாறி மாறி காட்டும் அந்த முகத்துடைய தோற்றம். அப்போ அது ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு உயர்ந்த படைப்பு, அதாவது படிப்பினை தரக்கூடிய படைப்பாக ஒட்டகத்தை முதல்ல சொல்கிறான் அல்லாஹ் குரானில். ரெண்டாவதாக சொல்கிறது என்ன சொல்கிறான், வானத்தை சொல்கிறான். வானத்தை பார்த்து நீங்கள் படிப்பினை பெறவில்லையா அப்படிங்கிறான். காரணம் என்னென்னா, வானம் தூணின்றி அல்லாஹ் தஆலா அந்த வானத்தை நிற்க வச்சுருக்கான். ஏதாவது ஒரு முகடு இருக்குது. இப்போ இந்த வீடு கட்டுறதா, இந்த வீட்டுக்கு இந்த மதரசாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்னா 4 பக்கம் பில்லர் போட்டு தான் எழுப்பியிருப்பாங்க. இப்போ அல்லாஹ் 4 பக்கம் எந்த பில்லர் போட்டு எழுப்பியிருக்கான்? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரம், எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், அல்லாஹ் மட்டும் அறிஞ்சவன். அப்போ இந்த வானத்தை அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் கவலையில் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கீங்களா, கொஞ்ச நேரம் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இறக்குங்க, நீங்கள் தலையை கீழே இறக்குறதுக்குள்ள உங்கள் கவலையெல்லாம் எல்லாம் போய்க்கிடுவான். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அது ஒரு குதிரத்தான ஒரு படைப்பாக படைச்சி வச்சுருக்கானே வானத்தை, அதை பார்த்து நீங்கள் படிப்பினை பெறலையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். சரி, வானத்தை படைச்ச ரப்புல் ஆலமீன் பூமியை படைக்கிறான். பூமி ஒரு குதிரத்தை தானே, தட்டாக தானே படைச்சிருக்கான், தட்டுக்கள் தான். இப்போ இந்த தட்டுக்களில் நம்ம நிறைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு சாப்பாடு தட்டில் உணவை போட்டால் எப்படி நிறைஞ்சிருக்கோம், அந்த மாதிரி தான் நாம் உலகங்கிற தட்டில் நம்மளை அல்லாஹ் தஆலா நிறைச்சி வச்சுருக்கான். அதில் சில பேரை உட்கார வச்சுருக்கான், சில பேரை படுக்க வச்சுருக்கான், சில பேரை நடக்க வச்சுருக்கான், சில பேரை தூங்க வச்சுருக்கான். சும்மா படுத்து கிடக்கிறது வேற, தூங்குறது வேற இருக்குல்ல. அடுத்து சில பேரை மகுத்தாக வச்சுருக்கான், சில பேரை தாய் வகுத்தில் வச்சுருக்கான், சில பேரை முதுவாந்தண்டில், தந்தையுடைய முதுவாந்தண்டில் வச்சுருக்கான், சில பேரை காய்கறியில் வச்சுருக்கான். எல்லாம் அந்த காயை சாப்பிடுங்க குழந்தை உண்டாயிடும், இந்த பழம் தின்னுங்க சொல்கிறோம் இல்லையா. அல்லாஹ் தஆலா இதெல்லாம் வச்சு தான் நம்மளை உலகத்தில் வாழ வச்சுருக்கான். அப்போ அப்படிப்பட்ட பூமியில் நம்ம வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டளைப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா அந்த பூமி நம்மளை என்ன செய்யும், வரவேற்கும். பூமின்னா என்ன, கபர் தானே, கபரில் தானே இருக்குது, கபரில் தானே வாழ்கிறோம் நம்ம. இப்போ நம்ம ஒரு வீடு, பெரிய வீடு கட்டியிருக்கோன்னு வைங்க, அந்த வீடு முதல்ல கபராக தான் இருந்திருக்கும். காலகட்டத்தில் மாறி மாறி இப்போ எல்லா இடத்துலையுமே பிளாட்டு போட்டு கொண்டு வர்றாங்க இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு காலகட்டத்தில் ஒரு கபராக இருந்திருக்கும், இருந்து அந்த இடத்துல பில்டிங்காக இப்போ மாறி இருக்கும். உலகமே கபிரிஸ்தான் தான். அப்போ அந்த கபருக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அமல்களை செஞ்சு வச்சுருக்கோம், அது ஒரு படைப்பு. நமக்கு அல்லாஹ்ட்ட படிப்பினை பெறக்கூடிய படைப்பில் பூமியும் ஒரு படைப்பு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியை நிலைநிறுத்துறதுக்கு நாங்கள் மலைகளை முளைகளாக ஆக்கியிருக்கோங்க. அதாவது வானத்துக்கு அல்லாஹ் தூண் போடலை, ஆனால் பூமிக்கு இப்போ தரைக்கு உங்களுக்கு தேவையில்லையே. தரையாக இருக்கிறதுக்கு என்னமா தேவை, பொறுப்பு தேவையில்லையே. அது அல்லாஹ் குதிரத்தை தானே படைச்சிருக்கான். இப்போ
தட்டையா வச்சிருக்கோம், அந்த தட்டை கீழே வைக்கிறோம்னா அதுக்கு பிடிமானம் தேவையில்லை. இப்ப அந்தரத்துல இதை தூக்கி போடுறோம்னா அது பிடிக்கிறதுக்கு ஆள் வேணுமே, அப்படித்தானே? இப்ப மேல வந்து அந்தரத்துல நிக்கிறது மானம், அதை வந்து பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் வைக்கல அல்ல. பூமி என்ன செஞ்சிருக்கான், மலைகளை வந்து முளைகளாக ஆக்கினோம்ங்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை குதிரத்தான வாழ்க்கை. அந்த குதிரத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிஞ்சு வாழக்கூடிய நாம இதெல்லாம் நம்பினாதான் நம்பணும். இந்த 4 விஷயத்திலையும் படிப்பினை பெறணும். அடுத்து அல்லாஹ் இதெல்லாம் இந்த உடைய விஷயங்கள்லாம் இருக்குங்கிற நம்பிக்கை கொண்ட ஆமன்து பில்லாஹிய நம்ம உறுதியாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப சொர்க்கமும் இருக்கு, நரகமும் இருக்கு. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னாருங்கையில ஒரு விதமான பயம் வரணும். அல்லாஹும்ம இன்னி அசுகளுக்கள் ஜன்னான்னு சொல்லையில் நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு விதமான சந்தோஷம் வரும். ஜன்னத்துன்னு சொல்லையில் சந்தோஷம் வரும், ஜஹன்னம்ங்கையில கவலையும் வரும், பயமும் வரும். அது எல்லாருக்கும் வரும். அப்போ அதை விட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம வழிமுறைகள் என்ன, நம்ம என்ன செஞ்சுருக்கோம். அப்போ நன்மை செஞ்சு அல்லாஹ் தஆலாட்ட நம்ம ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக நம்ம ஆயிட்டோம்டா இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு என்ன செய்யறான், சொர்க்கத்தில் நம்மளுக்கு இந்த படிப்பு இதையெல்லாம் தர்றான். முதல் இன்பம் என்னண்டா, உயர்ந்த மாளிகை கொடுக்கப்படுமா. முதல் இன்பம். அந்த மாளிகை எப்படி இருக்கும், 60 மைல் உள்ள மாளிகையாக இருக்கும். எத்தனை மைல்? ஒரு 3 ரூம் வச்சு வீடு சென்னையில் பிடிக்கிறதா இருந்தா வாங்குறதுக்கு வாடகைக்கு அமைகிறதா இருந்தா அது எவ்வளவு பெரிய இதா இருக்கு. வாடகை தானே, உலகமே வாடகை தானே, எல்லாருமே வாடகைக்கு தான் இருக்கும், உயிரே வாடகை தான். ஆனா இங்க இந்த உலகத்துல இந்த வீட்டுக்கு என்ன பாடு, அல்லாஹ் தஆலா 60 மைல ஒரு பங்களா தர்றேன்டா. அப்ப அவனுடைய விசாலம் எப்படிப்பட்டது, அந்த மாளிகைக்குள்ள நம்ம போறதுக்கு எவ்வளவு விசாலமான உள்ளவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட மாளிகையை தான் உலகத்திலேயே பார்த்த ஆசியா அம்மையார் எனக்கு மாளிகையை தாண்டி கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்ன, இந்த மாளிகை தான் உங்களுக்குன்னு சொன்னா அதை பார்த்துக்கிட்டே சிரிச்சாங்க. சிரிக்கும் போது பிரவுனும் அவனுடைய ஆளுகள் வந்து, இந்த பைத்தியக்கார பெண்ணையா நீங்க இவ்வளவு நேசிச்சிங்க, எந்த நேரத்துல கல்லு உருண்டு வருது, மரணிக்க போறோங்கிற அந்த கட்டத்துல இந்த பெண்மணி எப்படி சிரிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப பைத்தியக்கார பெண்மணி தானே, அவங்களுக்கு அல்லாஹ் காட்டின குதிரத்து அவங்களுக்கு தானே தெரியும். இவ்வளவு பெரிய மாளிகை உங்களுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் காட்டின பிறகு சிரிச்சுக்கிட்டே அவங்க மரணிச்சாங்கன்னு வரலாறு சொல்லு. அப்ப நம்மளுக்கு மகத்தாகும் போது நம்ம இருக்கக்கூடிய இடத்த அல்லாஹ் காட்டி தான் மகத்தாக்குவான். அது அல்லாஹ் தஆலா பேரு சொர்க்கமோ நரகமோ காட்டி, இதுதான் உனக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்வான், மலக்குமார்கள் துணையோட நம்மளுக்கு காட்டி தான் நம்மளுடைய ரூஹை அவன் கைப்பற்றுவான். அப்ப அப்படி நம்மளுக்கு போகும்போது 60 மைல் உள்ள மாளிகை அவன் தந்தான்டா, நம்மளுக்கு இன்பம் எப்படி இருக்கும். இதுதான் உன் வீடு போன்னு சொல்லிட்டான். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். மிஹ்ராஜ் பயணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கும் போது ஒரு மாளிகையை பார்த்தேன், வந்து சொல்றாங்க, நான் ஒரு மாளிகையை பார்த்தேன், அதுல போய் நுழைஞ்சிடலாமா, அந்த ஒரு மாளிகையில போய் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமான்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா மாளிகையுடைய வாசல்ல இது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாளிகைன்னு எழுதி இருந்துச்சு. அதனால நான் திரும்பி வந்துட்டேன்டாங்க. அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யார சொல்லல, நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே, எனக்கு அல்லாஹ் ஒரு மாளிகையை வச்சிருக்கேன்னு நீங்க வந்து சொல்றீங்க, அது நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே யார சொல்லலான்னு சொல்லும்போது, நீங்க ரோசக்காரராச்சே, யாரும் போய் நுழைவதை விரும்ப மாட்டீங்கல்ல, அதனாலதான் நான் போகலன்றாங்க, அனுமதி இல்லையில அப்படின்னாங்க. அப்ப இந்த உரையாடல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கு. அப்ப அந்த 60 மைலுக்குள்ள மாளிகைக்கு நம்ம போறதுக்கு அல்லாஹ்வை ஒரு கணங்கூட மறக்காம நன்றி செலுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு கணங்கூட நம்ம நன்றியை மறந்தவர்களாக இருந்தோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நிகமத்துல அவன் உலகத்துல குறை வைக்கவே மாட்டாமா, எல்லாருக்கும் சமமா தான் கொடுப்பான். அதாவது ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்குமே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், எல்லாமே சமமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கண்ணையும் கொடுத்துருக்கான், ஈமான் கொண்டவங்களுக்கு மட்டும் பார்வையா கொடுத்துருக்கான். தண்ணி, காற்று, சூரிய வெளிச்சம், எல்லாம் உணவு பண்டங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கான், எல்லாத்துக்கும் சமமா தான் கொடுக்குறான். ஆனா ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய இன்பம் எங்கே கிடைக்கும்னா சொர்க்கம் தான். அப்ப அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு நம்ம போறதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு கண நேரம் கூட அல்லாஹ்வை மறக்காத அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. 2வது இன்பம் அமைதியான தோட்டம்.
அமைதியான தோட்டம், அதில் நீர் ஓடைகள் ஓடக்கூடிய அந்த சத்தம் கூட கேட்க விட மாட்டான். ஒரு நீர் ஓடும்போது ஒரு மாதிரியான சத்தம் கேட்கும்ல, அது கூட நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்க முடியாது. என்ன செய்வானா? அமைதியாக ஓட வைப்பானா அல்லாஹ் தஆலா. அந்த அந்த தண்ணீரை குடிக்கும்போது பாலை விட வெண்மையாகவும், தேனை விட ருசியாகவும், போதை தராத மதுவாகவும் அல்லாஹ் தஆலா அவ்வளவு ருசியான பானத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தர்றான். அப்படி தரக்கூடிய ரப்புக்கு நாம தகிச்சிருக்கிற நேரம் எல்லாம் பிறருக்கு தண்ணி இல்லாதவர்களுக்கு தண்ணி கொடுப்பதற்கு முயற்சி பண்ணணும். நம்மளுடைய நோன்புடைய காலங்களில் நோன்பு வைக்கிறதுக்கு ரமலானுடைய மாதம் சொல்ல தேவையில்லை, நம்ம எல்லாரும் வச்சுருவோம். மற்ற நாட்களில் ஐயாமில்களுடைய நாட்களில், திங்கள் வியாழனுடைய நாட்களில், முபாரக்கான நாட்கள் வரக்கூடிய நாட்களில் நம்மளால் முடியும். பெண்களால் முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. இப்போ அல்லாஹு தஆலா நம்மளை எவ்வளவு சிறப்பாக படைச்சிருக்கான். 1,24,000 நபிமார்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர அவ்வளவு நபியும் சுமந்ததை பெண்களுக்கு தானே அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ நம்மளை அல்லாஹு தஆலா உயிர்வாக்கியிருக்கான். நம்ம பெண்ணா பிறந்தது ஏனோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு கண நேரம் கூட நம்ம அப்படி நினைக்கவே முடியாது. அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் எப்படிப்பட்ட கிஃப்ட். அது நம்ம வார்த்தைகால சொல்லியோ செயலால் காட்டியோ நம்ம பண்ண முடியாது. நம்ம மனசால நேசிக்கணும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் பிறக்கும்போது, அப்போ அந்த ஐயாமில் ஜாலியாவுடைய காலம் இல்லையா, பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு பிறப்பாங்க. இப்போவும் மக்காவெலாம் அந்த இடம் இருக்குது, அதில் பில்டிங்லாம் எதுவுமே எழுப்பாத இடமா இருக்குது. சொன்னால் என்ன சொல்கிறாங்க, இது பெண் குழந்தைகளை புதைத்த இடம், உயிரோட புதைத்த இடம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அடையாளமும் இந்த கண்ணமாக அந்த இடம் இருக்கத்தானே செய்யுது. அப்போ அப்படி காலகட்டத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஆலா அந்த பூமிக்கு பிறக்க வைக்கிறான். பிறகுந்த அன்னைக்கு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க இல்லையா, அன்றைய தினம் உலகமெங்கும் பிறந்தது பூரா ஆண் குழந்தைகள் தான். பெண் குழந்தை ஒரு குழந்தை கூட பிறக்கலை. சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் அப்படி படைச்சா, அப்படியே பிறக்க வச்சான் அப்படின்டா, அன்றைய காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தா உயிரோட கொள்ளுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்று ஒரு பெண் குழந்தையை புதைத்ததாக வரலாறு இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற நபியுடைய உம்மத்தாக நம்ம இருக்கோம். நம்ம உம்மத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த வர்ணனையே கொடுக்குறான். சொர்க்கத்துடைய வர்ணனை கொடுக்குறான், நரகத்திலிருந்து தப்பிக்கிற வழிமுறைகளை கொடுக்குறான். இது எல்லாமே நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா, மற்ற யாருக்கும் எந்த கவுமுகளுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அப்போ நம்ம அதை புரிஞ்சு அந்த நீரோடைய நம்ம அனுபவிக்கணும்டா. நோம்பினுடைய தாகத்தோட அந்த தாக்கத்தோட பிறருக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது மூணாவது இன்பம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இங்கே பல தரஜாக்களை வச்சுருப்பான். உலகத்தில் என்ன சொல்கிறான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கும்போது உங்களை விட கீழே உள்ளவர்களை பாருங்கள். அதாவது தரத்தில் உள்ளவங்களை, கீழே உள்ளவங்களை பார்த்து நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. ஆனால் மறுமையில் மேலே உள்ளவங்களை தான் பார்க்க சொல்கிறான்ல. அவங்களாம் எவ்வளோ அமல் செஞ்சு மேலே போகிறாங்க, நம்ம அமல் குறைவாக இருந்துட்டோமே அப்படின்னு மேலே உள்ளவங்களை பாருங்கங்கிறாங்க இதில் மறுமையில். அப்போ அந்த தரஜாவை அல்லாஹ் கொடுக்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுக்கெல்லாம் இந்த தரஜாக்கள். அப்போ நம்ம கேட்போமா, ஏன் அல்லாஹ் இந்த தரஜாக்கள் செய்வதற்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, என்னைய நீங்கள் ரசூலுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சது போல நீங்கள் வணங்குனீங்க என்னைய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துகளை நீங்கள் என்ன செஞ்சீங்க, பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருந்தீங்க. சுன்னத்துக்குள்ளே தான் அல்லாஹு தஆலா அத்தனை இன்பத்தையும் வச்சுருக்கான். அப்போ வாழ்ந்தீங்க. அதனால நீங்கள் மாறு செய்யலை, எனக்கு மாறு செய்யலை, மனிதர்களுக்கு நீங்கள் மோசடி செய்யலை. மோசடி செய்யலைன்னா அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கலை, அமானிதத்தை நீங்கள் எப்போவுமே என்ன செஞ்சீங்க, பேணுதலாக கொண்டு வந்தீங்க. இதற்கெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த தரஜான்னு அல்லாஹ் தஆலா தரஜாவுடைய உயரத்தை காட்டுவாங்க. அந்த தரஜாவுடைய உயர்வு எப்படி இருக்குமா, அந்த அந்த இன்பம் எப்படி இருக்கும்னா, நாலாவது இன்பம் எப்படி இருக்கும்னா, கட்டில்கள், பல கட்டில்கள் போடப்பட்டிருக்குமா. அந்த கட்டிலில் ஒரு மெத்தையில் அல்லாஹ் தஆலா படுக்க சொன்னான்டா, அந்த மெத்தை நம்ம படுத்த உடனே கீழே 40 நாள் உள்ளே சென்று மேலே வருமா. அந்த மெத்தை எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமா. அப்போ நம்ம உலகத்திலேயே தரையில் படுக்கிறது ஒரு சுகம்,
பாய் விரிச்சு படுத்த ஒரு சுகம், சாதா கட்டிலில் படுத்த ஒரு சுகம், மெத்தையில் இப்படி மாற்ற விலைக்கு தகுந்த மாதிரி கட்டில் மெத்தையெல்லாம் இருக்குல்ல. அப்போ அப்படி இருக்கு. அங்கே அல்லாஹ்வுத்தால உயர்தரமான அந்த கட்டில நம்மளுக்கு அல்லாஹ் தர்றேன்டா, நம்ம தூங்கும் போது அவனை மறக்காம இருக்கணும். தூங்கத்தானே போறேன், அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி தூங்குறது? தூங்கையில் ஓதக்கூடிய துவாக்களை, செய்யக்கூடிய திக்ருகளை, ஓதக்கூடிய சூறாக்களை, சூரா முல்க்கும் சூரா சஜதாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு கூட என்ன செய்யலை, ஓதாம தூங்கலை. சூரா சஜதாவையும் சூரா முல்கையும். அப்போ நம்ம சூரா முல்க்கு எத்தனை ஆயத்து? 30 ஆயத்து தான். சஜதா எத்தனை ஆயத்து வந்துருச்சு? அது ஒன்று 286 ஆயத்து பக்கற மாதிரியா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை புரிஞ்சு அதை ஓதி நம்ம அவனுகளோட தூங்கணும்டா. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து ஐயான்னு சொல்லி நம்ம தூக்கத்துக்கு நம்ம போயிட்டோம்டா, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நம்ம தூங்குறதையும் இபாதத்தாக எடுத்துக்கொண்டு அங்கே அல்லாஹ் தஆலா அப்படி இன்பமான கட்டில தர்றான். நீ உலகத்தில் தூங்கும் போதே என்னை நினைச்ச இல்லை, இங்கே எந்த வேலையும் இல்லை உனக்கு. அவ்வளவு வேலைகளில், அவ்வளவு சிரமங்களில், அவ்வளவு உலகத்தில் உள்ள சிக்கல்களில் எல்லாத்தையும் மீறி என்ன செஞ்ச, என்னைய நினைச்சில. இங்கே என்னை நினைக்கிறது மட்டும்தானே வேலை. அதனால உனக்கு இதை தாரேன்னு அல்லாஹ் தஆலா 4வது இன்பமாக இதை தருவானாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது நம்மளுக்கு அடுத்த இன்பம் என்ன தருவானா, நம்ம நினைச்ச உடனேயே நம்மளுக்கு உணவுகள் வருமா. இங்கேயும் உணவு தான், அங்கேயும் உணவு தான். இங்கேயும் நம்ம சோறு 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 எப்போ பார்த்தாலும் அதுதானே பேச்சா இருக்கு. மத்தியானம் செஞ்சு சாப்பிட்டாச்சா, ராத்திரிக்கு என்ன செய்ய, ராத்திரி படுத்தா காலையில் என்ன செய்ய, எல்லாம் போய் ஒரு கல்யாணம்னு வச்சுட்டோம்னா, ஒரு கல்யாணத்துக்கு இன்னும் 6 மாதம் இருக்கும். அன்னைக்கு காலையில் என்ன நாஸ்டா செய்கிறது, எல்லாம் அட்டவணை போடக்கூடிய உலகம் தானே இது. அங்கேயும் என்ன செய்வோமா, அங்கேயும் நம்ம பசி வராது, ஆனால் உணவுகள் கிடைக்கும் நம்மளுக்கு. அங்கே சொர்க்கத்தில் பசி இல்லையே, பசி இல்லை, தூக்கம் இல்லை, வேர்வை இல்லை, மலஞ்சலம் கலைக்கிற வேலை இல்லை, எல்லாமே அங்கே இந்த உலகத்தில் இருக்கிறது பூரா அங்கே இல்லை. ஆனால் சொகுசான வாழ்க்கை. அப்போ ஒரு பறவை போகுமா, அதை பார்த்த உடனே இது சாப்பிடணும் போல நல்லா இருக்குமா இது அப்படின்னு நினச்ச உடனே அல்லாஹ் தஆலா சும்மாவெல்லாம் கொடுக்க மாட்டானா, அதை பொறிச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு தோதுவான மற்றவங்க சேருமா. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் சமைக்கணுன்றாலே இப்போ ரொம்ப பெண்களுக்கு உடம்பு வலி தான். ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு சாயந்தரம் ஆகிட்டா புரோட்டா கடையிலையும் இடியப்பத்துக்கும் லைன் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வீட்டுகளில் யாரும் டிஃபன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேரு. எங்கள் வீட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வெளியே போனாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சொல்கிறது செயலும் செய்தால் தானே, நம்ம சொல்லி தானே ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்போ அங்கேயும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கையில் அல்லாஹ் தஆலா உணர்ந்து சிறந்த உணவுகளை அல்லாஹ் நம்மளுக்கு தருவானா. உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கையிலே தண்ணி வேணும்னு கேட்கறதுக்குள்ள சின்ன பிள்ளைங்க நம்மளுக்கு சேவை செய்ய வந்து நிற்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட இன்பத்துக்கு நம்ம ஆளாகணும்டா இன்ஷா அல்லாஹ் இங்கே உணவு கொடுத்து பழகுங்கிறாங்க. இங்கே பசித்திருப்பவர்களுக்கு உணவு கொடுங்க. இப்போ நம்மெல்லாம் இப்போ என்னென்னு ஒரு வட்டம் போட்டிருக்கோம், வெள்ளிக்கிழமை மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டோம். ஒரே மிஸ்கின்ட்டையே நம்ம ஒரு 5 பேர் கொண்டு கொடுக்குறோம்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அது யூஸ் ஆகுமா? நம்ம நினைக்கிறோம் கொடுத்துட்டோம் முடிஞ்சு போச்சு. அவங்க அதை உண்டு துவா செய்யணும். துவாங்கிறது எப்படிப்பட்டது, வயிறு நிறைஞ்சு துவா வாங்குற துவா இருக்கு. அல்லாஹு அக்பர். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு உங்களுக்கு சொன்ன வரலாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு தாய் வந்து கேட்குறாங்க, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை செல்வத்துக்காக துவா செய்யுங்க நபியேன்னு வந்து கேட்குறாங்க. இவங்க அல்லாட்ட போய் கேட்குற மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்மணி என்கிட்ட வந்து குழந்தை செல்வத்துக்காக துவா செய்ய சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய தக்தீரில் குழந்தை இல்லைன்னு எழுதிட்டேனே அப்படின்னு அதை போய் சொல்லியிருக்கு அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த தாயிட்ட வந்து உங்களுக்கு குழந்தை இல்லையாம்மா, அல்லாஹ் தக்தீரில் எழுதிட்டானே. அப்படியே அல்லாஹ் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டாங்க. அந்த தாய் சொல்லிட்டாங்க, போயிட்டாங்க. போய் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆயிடுது. ஆனதுக்கு பிறகு அந்த பக்கமாக வர்றாங்க. வரையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த வீட்டில் இருந்தேன்னா ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க,
இந்த பாதையில் தானே கேட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அல்ஹம்துலில்லாஹ்னு ஏற்றுக்கிட்டாங்களே, இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே வர்றாங்க. ஒரு சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ யார் வீட்டு புள்ளப்பான்னு. நான் எங்கள் வீட்டு வாசலில் தான் நான் விளையாடுறேங்கிறான் அந்த பையன். அப்போ உங்கள் அம்மாவை கூப்பிடுங்க, உங்கள் அத்தாவை கூப்பிடுங்கல்ல. உள்ளே இருந்து அந்த தாய் வர்றாங்க. பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். இது யாரும்மா? என் குழந்தை தான். இப்போ என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டு அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லா நீ தக்தீரில் இல்லை நான் எழுதிட்டேன்னு சொன்னேன். இப்போ அவங்களுக்கும் குழந்தை செல்வம், அவங்களுக்கு என் குழந்தைங்கிறாங்க. அல்லா எங்களுக்கு தந்தாங்கிறாங்க, உடனே புகழ்கிறாங்க. இதுக்கு என்ன ஏன் அல்லா இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு அல்லா சொன்னால் அவங்கள்ட்டையே கேளுங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் அவங்கள்ட்டையே போய் கேளுங்க. இப்போ அந்த அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன என்ன சூழ்நிலையிலம்மா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க தக்தீரில் எழுதுனது இல்லை அல்லாஹ் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் நபி அல்லாட்ட பேசிட்டு வர்றவங்க, அல்லாவும் சொல்லி அனுப்பிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனாலும் அல்லாட்ட நான் விடாப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தேன். யா அல்லாஹ் எனக்கு எந்த இடத்த பார்த்தாலும் ரப்புடைய நின்று தருவான், எனக்கு தருவாங்கிற நம்பிக்கையோடு நான் கேட்டேன். நோன்பு வச்சுருந்தேன். நோன்பு திறக்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய பண்டத்தை எடுத்து வச்சு நான் உட்காரும்போது வாசலில் ஒரு யாசகர் கேட்டார், அம்மா நான் பசியோடு இருக்கேன், எனக்கு உணவு கொடுத்து எனக்கு ஆதரிங்க அப்படின்னு. என் வயிறை நீங்கள் நிறைய வச்சிங்கன்னா அல்லாஹ் உங்கள் வயிறை நிரப்புவான்னு அவர் கேட்டார். தேவையை அறிஞ்சு கொடுப்பது தான் நம்ம கொடுப்பதிலேயே சிறந்த சதக்கா. தேவை இருக்கிறவங்களுக்கு கொண்டு கொடுக்கறது தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவும் விரும்புகிறான், ரசூலும் விரும்புகிறார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, நான் வந்து உணவை கொண்டு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து துணின்றி வானத்தை நிறுத்தி வச்சிருக்கிற அல்லாஹ் இந்த பெண்மணி கேட்கக்கூடிய ஹாஜத்தை நீ நிறைவேற்றி கொடுன்னு துவா கேட்டுட்டு போனாங்க. அந்த மாதமே அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த குழந்தை செல்வத்தை எனக்கு தந்தா, இது என் குழந்தைன்றாங்க. அப்போ வயிறு நிறைஞ்சு கேட்கக்கூடிய துவா இருக்கே, அந்த துவா மாதிரி வேற எந்த துவாவிலையும் சிறப்பு வராது. அப்போ பசித்தவர்களுக்கு உணவளிக்கணும், கொடுத்தா போதும் அப்படின்னு கொடுக்காம தேவை அறிஞ்சு யாருக்கு எது தேவையோ, தேவையில்லாதவர்கள் யாருமே இல்லைம்மா. அப்போ அந்தந்த தேவையை அறிஞ்சு இன்ஷா அல்லாஹ் அப்படி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த உணவை சொர்க்கத்தில் எப்படி கொடுக்குறான், இன்பமாக கொடுக்குறான் அப்படின்னு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துடைய இதில் சொல்லப்படுது. அடுத்தது ஆறாவது இன்பம் எப்படின்னா, ஆறாவது இன்பம் அல்லாஹ் தஆலா தர்றது நம்மளுக்கு இப்போ உலகத்தில் நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை, தீமை செய்கிறவங்களுக்கும் தீமை. இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய நியதி. நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான். அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் எதுவுமே மாற்றங்கள் வராது. அப்போ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இப்போ நம்மளுடைய கணவர்களுக்கு நன்மையின் காரணமாக மனைவியை மார்க்கமாக உள்ள அவங்க கொண்டு வந்தவர்களாக, மனைவி கணவரை மார்க்கமாக உள்ள கொண்டு வந்தவர்களாக 2 பேரும் இணைஞ்சு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா கேட்பானா, உங்களுக்கு கூர்லீன்கள் வேணுமா உங்கள் மனைவியே வேணுமான்னு கேட்பானா ஆண்கள்கிட்ட. அப்போ நம்ம இங்கே பட்ட பாடெல்லாம் போதும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? எனக்கு கூர்லிங்கள் தான் வேணும்னு சொன்னால் நம்ம நிலைமையில் என்ன ஆகும்? அப்போ நம்ம இங்கே உலகத்திலேயே இந்த கணவருடைய பொருத்தத்தை பெற்று நம்ம வாழ்ந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு இருக்கும்போது அந்த கணவர்மார்கள் அல்லாட்ட சொல்லுவாங்கன்னா, ஏன் அல்லாஹ் எங்களுக்கு கூர்லியன்கள் என் மனைவியே எனக்கு வேணும். அல்லாஹ் கூர்லியன்களாக நம்மளை மாற்றி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். நம்ம உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ஒவ்வொரு அழகா படைச்சிருக்கான். கூர்லியன்களுக்குன்னு ஒரு அழகா அல்லாஹ் தஆலா கொடுத்து படைச்சிருக்கான். அந்த கூர்லியன்களுடைய அழகுக்கு நம்ம வரணும்னா சகிப்புத்தன்மை மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். சகிப்புத்தன்மையோடு நம்ம உலகத்திலையும் வாழ்ந்துட்டால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா பெண்களை கூர்லியன்களாக, மனைவிமார்களை கூர்லியன்களாக மாற்றி அல்லாஹ் தஆலா அந்த கணவர்கிட்ட அல்லாஹ் ஒப்படைப்பான். அந்த கணவரையும் மனைவி தான் வேணும்னு கேட்கணும். வேற மாதிரி சொல்லிட்ட நான் உலகத்திலேயே இந்த பாடுபட்டேன், ஏன்னாப்பா எனக்கு நீ கூர்லிங்களை தந்துரு அப்படின்னு கேட்டுட்டா நம்ம நிலைமை. அதுக்கு தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கணவருடைய பொருத்தம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு சொர்க்கத்தின் 8 வாசலில் நுழைந்து கொள்ளலாம்ங்கிறாங்க. கணவருடைய வெறுப்புக்கு ஆளாகி ஒரு பெண்மணி மரணித்தால் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாதுங்கிறாங்க. இப்போலாம் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது,
என்னென்னமோ என்னென்னமோ செயல்கள் வந்துருச்சு. அல்லாஹ் நம்மளை எப்படி வந்தாலும் நம்மளுடைய மார்க்கம் எப்படி சொல்லி கொடுத்துருக்கோ அந்த மார்க்கம் சொன்னபடி வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் நம்மளும் குர்லீங்களாக ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 7வது இன்பம். அல்ஹம்துலில்லாஹ். 7வது இன்பத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், நீங்கள் கேள்வி கணக்கில் அகப்பட மாட்டீர்கள். கேள்வி கணக்குல எவ்வளவு பெரிய இன்பமாகுது. அல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சானா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்மளுடைய ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்ல கேள்வி இருக்கு. இவன் மூச்சை உள்ள எப்படி இழுத்தா, எப்படி வெளியே அனுப்பினாய்? நான் அல்லாஹூன்னு இழுத்து அல்லாஹூன்னு விட்டேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தரணி இருக்கு? அப்ப அல்லாஹ் தஆலா அந்த கேள்வியில அகப்பட வச்சுட்டேன்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அவன் விசாரணையில தூண்டி துருவிய கேட்க ஆரம்பிச்சுட்டேன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இரண்டு கேட்பானா, கேள்வி கணக்கு விசாரணை லேசாகும்டா, அது எப்படி ஆகும்டா கேட்பானா. இந்த பாவம் செஞ்சியே இந்த பாவம் செஞ்சியேன்னு கேட்கும்போது ஆமாயா அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிச்சுட்டேன்ப்பா போ அப்படின்றவானா. போன்னு சொன்னதுக்கு பிறகு பேசாமல் இந்த மனிதனும் போக மாட்டானா. ஏன்னா உலகத்தில் மாற்றி மாற்றி பேசி பழகிப்பட்டவன் அங்கேயும் அது நடக்குமா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வர்ணனையாக சொல்கிறாங்க. அல்ல இதையெல்லாம் மன்னிச்சிட்டேன்ல அப்படின்னு இருக்கு. அல்ல நான் அன்னைக்கு செஞ்சேனே இந்த இடத்துல உட்காந்து பாவம் யாருமே இல்லாம நீ இருந்தே இல்லை, அவன் அப்பவும் இருந்தது தெரியும் இப்பவும் இருக்கிறது தெரியும். அப்போ யாபகப்பட்டான். அல்ல அதை பார்த்து சிரிப்பானோ, உன்னை மன்னிச்சதுனால நீ எனக்கு யாபகம் முட்டுறியா, உன்னை நான் மன்னிச்சுட்டேன் போப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கேள்வி கணக்கில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் இல்லாமல் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு சிறந்த இன்பத்தை அல்லாஹ் தரணும். இப்படிப்பட்ட இன்பங்களை பெறக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஐவேளை தொழுகைகளை அதவோட தொழுகக்கூடியவர்களாக, கலிமாவை உணர்ந்து சொல்பவர்களாக, ஒவ்வொரு நாள் என்னைக்கோ ஒரு நாளைக்கு சொல்லுவதற்கு பேரு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடையாது. எந்த நிமிடமும் எந்த நேரமும் நம்ம வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் மரணம், நம்ம மரணம் எப்படியோ அப்படித்தான் நம்மளுக்கு நாளைக்கு கியாமத்தில் எந்திரிக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வின் கடமையான 5 விஷயத்திலையும் அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தின் கூறுகள்னு சொல்லுவோம் இல்லையா, கொள்கை, இபாதத்து, மாசராத்து, முஆமலாத்து, அஹ்லாக்கு, இந்த 5 விஷயத்தையும் பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வின் ரசூலுடைய முஹப்பத்தை முழுமையாக அடையக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.